சொல்லியே வில்லினில் பாட அம்மா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. கந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட அம்மா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தானந்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட அம்மா வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழ் மகளே. தானந்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட அம்மா வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழ் மகளே. வணக்கம் வணக்கம் வணக்கம். குழந்தைகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் ஐயா. சரிங்க ஐயா, விஷயத்துக்கு வாங்க. இன்னைக்கு இந்த வில்லுப்பட்டையில எதை பத்தி பார்க்க போறோம்? சொல்றேன். இன்னைக்கு நாம கழிவுகளை பத்தியும் சுத்தத்தை பத்தியும் சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? இன்னைக்கு நாம கழிவுகளை பத்தியும் சுத்தத்தை பத்தியும் பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. முதல்ல ஒரு பாட்டு பாடுவோமா? எதை பற்றி பாட போறோம் ஐயா? சுத்தத்தை பற்றிதான். ஐயா நான் பாடட்டுமா? சூப்பரா பாடுமா. சுத்தம் சுகாதாரமா சுதானமா இருக்கணுங்க. சுத்தம் சுகாதாரமா சுதானமா இருக்கணுங்க. ஒரு கிருமி வரும் நெருங்க முன்னே அழிக்கணுங்க. திரும்பி வரும் நெருங்கு ஒன்னே அழிக்கணுங்க. சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேணுங்க. மக்கள் சுகாதாரமா வாழ கத்துக்கோணுங்க. சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேணுங்க. மக்கள் சுகாதாரமா வாழ கத்துக்கோணுங்க. கை கால் முகத்தை எல்லாம் சோப்பு போட்டு கழுவிடுங்க. கை கால் முகத்தை எல்லாம் சோப்பு போட்டு கழுவிடுங்க. கிட்ட கிருமி எல்லாம் கிட்ட வரும் விலகிடுங்க. கெட்ட கிருமி எல்லாம் கிட்ட வரும் விலகிடுங்க. சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேணுங்க. மக்கள் சுகாதாரமா வாழ கத்துக்கோணுங்க. சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேணுங்க. மக்கள் சுகாதாரமா வாழ கத்துக்கோணுங்க. மழைநீர் தேங்குச்சுன்னா கொசுக்கள் எல்லாம் கூடிவிடும். மழைநீர் தேங்கிச்சுன்னா கொசுக்கள் எல்லாம் கூடிவிடும். மலேரியா காய்ச்சல் வந்து மக்களை தான் வாட்டி போடும். மலேரியா காய்ச்சல் வந்து மக்களை தான் வாட்டி போடும். சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேணுங்க. மக்கள் சுகாதாரமா வாழ கத்துக்கோணுங்க. சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேணுங்க. மக்கள் சுகாதாரமா வாழ கத்துக்கோணுங்க. வீட்டு கழிவுகளை தூரம் செல்ல வழிவிடுங்க. வீட்டு கழிவுகளை தூரம் செல்ல வழிவிடுங்க. தூரம் செல்ல வழி இல்லைன்னா தோட்டத்திலே குழியிடுங்க. தூரம் செல்ல வழி இல்லைன்னா தோட்டத்திலே குழியிடுங்க. சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேணுங்க. மக்கள் சுகாதாரமா வாழ கத்துக்கோணுங்க. சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேணுங்க. மக்கள் சுகாதாரமா வாழ கத்துக்கோணுங்க. ஐயா, கழிவுனா என்னன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க. சொல்ற கேளுப்பா. ஒரு முறை பயன்படுத்திய பிறகு கைவிடப்படக்கூடிய பொருட்களை குப்பை கழிவுகள் எனப்படும். ஐயா குப்பை கழிவோட வகைகளை பற்றி சொல்லுங்க. சொல்றேன். சமையலறை கழிவுகள், காய்கறிகள், மலர்கள், இலைகள், பழங்கள் போன்றவை உயிரியல் கழிவுகள். இன்னும் சொல்றேன் கேளுப்பா. காகிதம், கண்ணாடி, உலோகங்கள், நெகிழி, பிளாஸ்டிக் போன்றவை மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகளாகும். அவ்வளவுதானா ஐயா? பூச்சிக்கொல்லி மருந்துகள், பெயிண்டுகள் போன்றவை ரசாயன கழிவுகள். ஐயா இன்னும் சொல்லுங்க. இன்னும் சொல்றேன் கேளுப்பா. ஆண்டுதோறும் 40 மில்லியன் டன் மின்னணு கழிவுகள் உலகம் முழுவதும் வெளியேறப்படுகின்றன. நச்சு கழிவுகளில் 70% மின்னணு கழிவுகளே உள்ளன. ஐயா நானும் ஒரு விஷயம் சொல்லிட்டா? அதற்கு என்ன சொல்லுப்பா. நமது மாநிலத்தின் தலைநகரமான சென்னையில் வாயும் ஒவ்வொரு நபரும் ஒரு நாளைக்கு 7 கிராம் குப்பை கழிவுகளை வெளியேற்றுகின்றனர். தம்பி, நம் நாட்டிலேயே இதுவே மிக அதிகமாகும். அதுலேயும் மக்காத இந்த பிளாஸ்டிக் கழிவு தான் அதிகமா இருக்கு. என்னது, பிளாஸ்டிக் கழிவா? ஆமாம்பா. அது மட்டுமா, கடலில் வீசப்படுகின்ற பிளாஸ்டிக் கழிவுனால பல உயிரினங்கள் அழியுது. நான் பிளாஸ்டிக்கை பத்தி ஒரு பாட்டு பாடட்டுமா ஐயா? பாடுமா. நாஸ்தியாச்சிடா நாடு பிளாஸ்டிக் பையாலே. நாஸ்தியாச்சிடா நாடு பிளாஸ்டிக் பையாலே. அத அடிச்சு விரட்டி துரத்தணுண்டா மஞ்சா பையாலே. அத அடிச்சு விரட்டி துரத்தணுண்டா மஞ்சா பையாலே. இந்த உலகம் அழியுது, உயிரினங்கள் மடியுது. இந்த உலகம் அழியுது, உயிரினங்கள் மடியுது. நாஸ்தியாச்சிடா நாடு பிளாஸ்டிக் பையாலே. நாஸ்தியாச்சிடா நாடு பிளாஸ்டிக் பையாலே. அத அடிச்சு விரட்டி துரத்தணுண்டா மஞ்சா பையாலே. அத அடிச்சு விரட்டி துரத்தணுண்டா மஞ்சா பையாலே. மைக்காவ ஒழிக்கணும், மாற்றத்தை விதைக்கணும். மைக்காவ ஒழிக்கணும், மாற்றத்தை விதைக்கணும். அடுத்த தலைமுறையை காக்கணும். அடுத்த தலைமுறையை காக்கணும். நம்ம அடுத்த தலைமுறையை காக்கணும். நம்ம அடுத்த தலைமுறையை காக்கணும். சாக்கடைய அடைக்குது, சந்ததிய அழிக்குது. சாக்கடைய அடைக்குது, சந்ததிய அழிக்குது. சந்து பொந்திலையும் மகாமல் தான் கிடக்குது. சந்து பொந்துலையும் மக்காமல் தான் கிடக்குது. இயற்கையை இந்த செயற்கை வந்து சாவடிக்குது. இந்த இயற்கையையும் செயற்கை வந்து சாகடிக்குது. இந்த உலகம் அழியுது, உயிரினங்கள் மடியுது. இந்த உலகம் அழியுது, உயிரினங்கள் மடியுது. நாஸ்தியாச்சிடா நாடு பிளாஸ்டிக் பையாலே. நாஸ்தியாச்சிடா நாடு பிளாஸ்டிக் பையாலே. அத அடிச்சு விரட்டி துரத்தணுண்டா மஞ்சா பையாலே. அத
அடிச்சு விரட்டி துரத்தணும்டா மஞ்சா பையாலே. அண்ணுகுண்ட தாண்டியும் ஆபத்து நெகிழிடா, அணுகுண்ட தாண்டியோ ஆபத்து நெகிழிடா, அழிச்சா இந்த பூமி மகிழுண்டா, அழிச்சா இந்த பூமி மகிழ்டா, நெகிழிய அழிச்சா இந்த பூமி மகிழுண்டா, நெகிழிய அழிச்சா இந்த பூமி மகிழ்டா. நேச்சரை இனிமேதான் பண்ணாதீங்க டார்ச்சரு, நேச்சரை இனிமேதான் பண்ணாதீங்க டார்ச்சரு. பிளாஸ்டிக் கால தாண்ட வருது நமக்கு கேன்சரு, பிளாஸ்டிக் கால தாண்ட வருது நமக்கு கேன்சரு. மஞ்சா பைய எடுத்தாதான் உனக்கு ஃபியூச்சரு, மஞ்சா பைய எடுத்தாதான் உனக்கு ஃபியூச்சரு. நீ மஞ்சா பைய எடுத்தாதான் உனக்கு ஃபியூச்சரு. நீ மஞ்சா பைய எடுத்தாதான் உனக்கு ஃபியூச்சரு. எத்தனையோ உயிர் போற சுத்துற இந்த வாழ்க்கையில, எத்தனையோ உயிர் போற சுத்துற இந்த வாழ்க்கையில, அத்தனையும் எடுத்து சொல்ல முடியல இந்த சாங்கல, அத்தனையோ எடுத்து சொல்ல முடியல இந்த சாங்கல. எப்படி இத ஒழிச்சு கட்டணும் இந்த இயருல, எப்படியோ ஒழிச்சு கட்டணும் இந்த ஏரில, நெகிழிய எப்படியும் ஒழிச்சு கட்டணும் இந்த இயருல. நெகிழிய எப்படியோ ஒழிச்சு கட்டணும் இந்த ஏரில. நம் நாட்டில் தாங்க நெகிழிக்கு தடை இருக்கு, நம் நாட்டில் தாங்க நெகிழிக்கு தடை இருக்கு. தடைய நாம மதிக்கணும், பிளாஸ்டிக்கை தான் ஒழிக்கணும். தடையை நாம மதிக்கணும், பிளாஸ்டிக்கை தான் ஒழிக்கணும். இந்த உலகம் அழியுது, உயிரினங்கள் மடியுது, இந்த உலகம் அழியுது, உயிரினங்கள் மடியுது. நாஸ்தியாச்சிடா நாடு பிளாஸ்டிக் பையாலே, நாஸ்தியாச்சுடா நாடு பிளாஸ்டிக் பையாலே. அதை அடிச்சு விரட்டி துரத்தணும்டா மஞ்சா பையாலே. அத அடிச்சு விரட்டி துரத்தணும்டா மஞ்சா பையாலே. ஐயா, கழிவுகளை பத்தியும் சுத்தத்தை பத்தியும் இந்த பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் பல்வேறு பொருட்களை வீசுகின்றனர். அவற்றை சேகரித்து முறையாக அகற்றாவிட்டால் பள்ளியின் சுற்றுப்புறம் அசுத்தமாகிவிடும். ஐயா, பள்ளிக்கூடத்துல காகிதங்கள், பேனாக்கள், பிளேடுகள், சாக்லேட் மற்றும் பிஸ்கெட் உரைகள், நெகிழி பொருட்கள் இது எல்லாம் தான் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க தூக்கி வீசுறாங்க. ஆமாம்மா, பள்ளி வளாகத்தில் அதிகமாக காணப்படும் கழிவு என்னன்னா உணவு கழிவுதான். உணவுப் பொருட்கள் வீணாக்கப்படுவதோடு எங்கும் வாரி இறைக்கப்படுகின்றன. அப்படியா ஐயா? ஐயா, பள்ளிக்கூடத்துல வெளியேற்றப்படுகிற கழிவுல 24% கழிவுகள் உணவு கழிவுகள் என்றும் 50% கழிவு மறுசுழற்சி செய்யக்கூடிய காகிதங்கள், காகித அட்டை, நெகிழிகள் என்று கணக்கெடுப்பு கூறுகிறது. இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா, புழுவோ இங்கே வாழுண்டா, மனச பைய இன மட்டும் மண்ணாகி போகுண்டா. இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா, புழுவோ இங்கே வாழுண்டா, மனச பைய இன மட்டும் மண்ணாகி போகுண்டா. ஐயா, கழிவுகளை எப்படி குறையுதுன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க. கழிவுகளை குறைச்சி சுத்தமா இருக்க சில விதிமுறைகளை கடைபிடிக்கணும். சொல்லுங்க ஐயா, கடைபிடிக்கிறோம். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மறுசுழற்சி செய்யக்கூடிய பேக்குகளை பயன்படுத்தணும். ஐயா, 1/1/2019 முதல் தமிழ்நாட்டில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆமாம்மா, அதனால நெகிழிக்கு மாறாக காகிதம், சணல், தேங்காய் நார், வாழை நார், பிளாஸ்டிக், மூங்கில் போன்றவை பொருட்களை பயன்படுத்தலாம். ஐயா, நானும் ஒன்று சொல்லவா? அதற்கு என்ன, சொல்லுமா. கழிவுகளை மக்கும் கழிவுகள் தனியாகவும் மகாத கழிவுகள் தனியாகவும் பிரித்து அதை தூய்மை பணியாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஐயா. சரியா சொன்னமா. ஐயா, நானும் ஒரு தகவல் சொல்லட்டுமா? மகளிர் என்றால் இப்படி அல்லவா இருக்கணும். சொல்லுமா, கேட்கிறேன். உணவு கழிவுகளை வீணாவதை தவிர்க்க பள்ளிகளில் வெளியேற்றப்படும் உணவு கழிவுகளை சேகரித்து கால்நடைகளுக்கு உணவாக கொடுக்கலாம். சரியா சொன்னமா. ஐயா, நானும் ஒரு விஷயம் சொல்கிறேன். சபாஷ், சரியான போட்டி. சொல்லுப்பா. உயிரியல் கழிவுகள் எனப்படும் இலைத்தழைகள், காய்கறி கழிவுகள், பூக்கள், அழுகிய பழங்கள் போன்றவற்றை மக்க வைத்து உரமாக்கி உயர்வலுக்கு கொடுக்கலாம் ஐயா. உரமாகும் கழிவுகளை உருப்படியா சேகரிங்க. உரமாகும் கழிவுகளை உருப்படியா சேகரிங்க. உலக நலனுக்காக உரம் கொடுத்து ஆதரிங்க. உலக நலனுக்காக உரம் கொடுத்து ஆதரிங்க. ஆமா, உலக நலனுக்காக உரம் கொடுத்து ஆதரிங்க. கழிவுகளை சுத்தமா அகற்றி சுத்தமான பூமியை படைப்போம், சுகாதாரமாக வாழ்வோம். ஆமா, சுத்தமான பூமி படைப்போம், சுகாதாரமாக வாழ்வோம். மங்கள மங்கள மங்களம், நித்திய சுப மங்கள மங்கள மங்களம். மங்கள மங்கள மங்களம், நித்திய சுப மங்கள மங்கள மங்களம். மங்கள மங்கள மங்களம், நித்திய சுப மங்கள மங்கள மங்களம். நன்றி, வணக்கம்.